அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்கும். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்கும். ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன், அசுரர் தம்மை வென்ற வடிவேலன் அவன். நீழ்நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும். நீழ்நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும். அரணுகந்த குருவா முயற் சீலன் என்றும் அருள் சுரந்து காக்கும் மனுகூலன். குழந்தையாக குமரனாக கோவணாண்டி துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன். கண்டு குருமாயன் வினைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோர் கலியுக பெருபரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை கும்பிட்டிருந்தன் பிணிகள் நீங்க மகிழ்வேன். உள்ள குமுறல் ஓய்ந்த நல்ல வழி செல்வேன். திருத்தல தரிசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் குன்றக்குடி. குன்றக்குடி பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விக்கு பதில் அதுவாவே தான் இருக்கும். கண்ணபிரான் தன் மனைவி ஜாம்பவதிக்கு குழந்தை பிறக்காததுனால ரொம்ப தாபப்பட்டார். பின்னர் உபமன்யு முனிவருடைய ஆலோசனைப்படி ஒரு ஊருக்கு வந்து சண்முகநாதனை வழிபடுறார். அந்த முருகனுடைய அருளால சாம்பன்கிற மகனையும் பெற்றார். இப்படி பக்தர்களுக்கு புத்திரபாகியம் தரக்கூடிய தலம் எது? அதுதான் சிவபெருமானுடைய திருவடியை தேடி கண்டுபிடித்ததா பிரம்மா பொய் சாட்சி சொன்னாரே, தாழம்பூவை வச்சு ஞாபகம் இருக்கா? அந்த பாவம் தீர்த்த கோவில் எது? இதுதான். சூரியனை விட்டு ஒருமுறை பிரிந்து போய்விட்டாள்னு அவருடைய மனைவி உஷாதேவி அல்லல் பட்ட போது முருகனுடைய திருவருளால மனைவியை திரும்ப பெற்றார். உஷாதேவியை திரும்ப பெற்றார் சூரியன். அந்த நிகழ்வு நடந்த ஊர் எது? இதேதான். பாண்டவர்கள் போரிலே துரியோதனாதிகளோட வெல்வதற்கு காரணம் எது? எந்த கோவில்? இதுதான். முஷுங்கிற பயங்கர அசுரனை தேவேந்திரன் வெல்வதற்கு காரணமா இருந்த க்ஷேத்திரம் எது? இங்கேதான். முருகனுடைய வாகனமான மயில் சாப விமோசனம் பெற்ற இடம் எது? இதுதான். குலகிரி, துங்ககிரி, மயூர நகரம், அரசவனம், கண்ணபுரம், மயில்மலை அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடிய ஊர் எது? இதுவேதான், இதுவேதான், இதுவேதான். எல்லாத்துக்கும் பதில் குன்றக்குடி. ஒரே தொலைவிலிருந்து பார்த்தா கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குன்று ஒரு மயில் நிற்கிற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத சரித்திரத்துல பார்க்கலாம். குன்றக்குடி கோயில் 2 பகுதிகளா அமைஞ்சிருக்கு. ஒன்று கீழ்கோயில், மற்றது மலைக்கோயில். மலையடி வாரத்துல தோகையடி விநாயகர் கோவில் மயில் போல அமைஞ்சிருக்கும். இந்த மலையினுடைய வாசல் பகுதி மயில் தோகை வடிவத்துல அமைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய விநாயகருக்கு பேரே தோகையடி விநாயகர்னு ஆயிட்டார். பக்கத்துல திட்டி சுற்றி மண்டபமும் யானை மகாலும் இருக்கு. மேற்கே நகரத்தார்களால் அமைக்கப்பட்ட தண்டபாணி கோவில், சரவண பொய்கை தீர்த்தமும் இதுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இப்ப நெருக்கமான 149 படிகளை கொண்ட கோவிலுக்கு ஏறலாமா அப்படின்னா, மலை மேல முதல்ல வரக்கூடியது கார்த்திகை பிள்ளையார் சந்நிதி. இன்னைக்கும் மேல போனா இடும்பன் கோயில் மலையடிய காவடியை கொண்டு வந்து ஆடி அந்த காவடியின் கர்த்தாவான இடும்பன் பார்த்தாலே வயிற்று வலி போகும். நமக்கு நோய் தீர்த்த சந்தோஷத்துல அங்கேயே தங்கி விட்டார் போல இருக்கு. அதுக்கப்புறம் வல்லப கணபதி. இதோ மலையினுடைய சமதளத்துக்கு வந்துட்டோம். இங்க வீரபாகுவையும் 4வரையும் தரிசிக்கலாம். அடுத்தது ராஜகோபுரம். அந்த மூலவர் கோவில் பிரகாரத்துல ஸ்வர்ண கணபதி, தென்முக பரமன், குழந்தை வடிவேலர், சுமித்திர சண்டேசர், ஆடல் வல்லான், பைரவர், நேராக பார்க்கும் நவகிரகங்கள் ஆகியோரை நம்ம தரிசிக்கலாம். செலவு கற்களால் அமையப்பெற்ற அலங்கார மண்டபத்துல உற்சவர் ஆறுமுக நயினார் மயில் வாகனத்துல எழுந்துள்ள இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். முத்துக்கந்தர், சோமாஸ்கந்தர், விஸ்வேஸ்வர் விசாலாட்சி ஆகியோர்லாம் இங்க இருக்க. இதோ கர்ப்பகிரகம் வந்தாச்சு. சண்முகநாதன் 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்டு வடபால் முகமும் தென்பால் தோகையும் கொண்ட மயில் வாகனத்துல வா 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 வான்னு நம்மளை கூப்பிடுறார். இறங்கி வந்துடக்கூடிய ஆயத்த நிலையில கிழக்கு நோக்கி தரிசனம் தரக்கூடிய அந்த அழகை பார்த்துட்டே இருக்கலாம். அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் பாடுவோர் முத்தப்பரும் பாடின வேலவன் இவன் தான் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே அந்த சுவாமியை நம்ம பார்க்கிறோமான்னு ஆச்சரியமா இருக்கும். இந்த சண்முகநாதனுடைய வலப்பக்கத்துல தனி மயில் வாகனத்துல வள்ளியும், இடப்பக்கத்துல மயில் வாகனத்துல தெய்வானையும் எழுந்துள்ள இருக்கிறார்கள். கர்ப்பகிரகத்துல
இந்த குன்றக்குடி போல் இரு தேவிகளும் தனித்தனி வாகனத்துல விற்றிருக்கக்கூடிய காட்சி அபூர்வமானது. மலையடிவாரத்துல தென்மேற்குல கீழ்கோயில் அமைஞ்சிருக்கு. அகத்தியரால வணங்கப்பெற்ற சுயம்பு மூர்த்தியான தேனாற்றுநாதரும் அழகம்மையும் அங்கு காட்சி தருகிறார்கள். சுந்தரேஸ்வரர், அண்ணாமலையார், மலைக்குழுந்தீசர், சண்டேஸ்வரர் கோவில்களும் இங்க இருக்கு. கல்வெட்டுகளும் இங்க இருக்கு. சித்திர திங்கள் முதல் நாள் அன்னைக்கு சண்முகநாதருக்கு பாலாபிஷேகம் நடைபெறது. பால் பெருக்கு விழா அப்படின்னு இதை கொண்டாடுகிறார்கள். வைகாசி விசாகம், ஆடி கார்த்திகை, ஆவணி மூலம், புரட்டாசி விஜயதசமி, ஐப்பசி கந்தசஷ்டி, கார்த்திகை தைப்பூசம், பங்குனி உத்திரம்னு வருஷம் முழுக்க இங்க திருவிழா தான். சரி, இதோ மயிலினுடைய சரித்திரத்தை பார்ப்போம். எப்படி மயில் அப்படின்னு? கைலாசம் சிவபெருமான் தன்னுடைய சக்திய இரு பாகமாக்கினார். அதுல ஒன்ன முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். சக்தி பெற்ற வேலவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறார். மகனே, இந்த கைலையினுடைய இடது பகுதியை எடுத்துக்கோ, அங்க ஒரு கோவில் உண்டாக்கு, அங்கிருந்து கொண்டு 5 தொழிலையும் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அழகிய மயில் ஒன்னையும் முருகப்பெருமானுக்கு பிரைஸா கொடுக்கிற, இதை உன்னுடைய வாகனமாக பயன்படுத்துன்னு சொல்ல மகிழ்ந்து போனார் முருகன். ஈசனுடைய விருப்பப்படி கைலையினுடைய இடப்பாகத்துல கோவில் கொண்டார். ஒரு நாள் முருகனை வழிபடுறதுக்காக பிரம்மாவும் தேவாதி தேவர்களும் வர, கோவில் வாசல்ல நின்ற முருகனுடைய வாகனமான மயில பரிதாபத்தோட பார்த்தார் பிரம்மா. மயிலே, எச்சரிக்கையாரு, முருகனுடைய வாகனமா தான் ஆக வேண்டும் என்று சூரன் தன்னுடைய தம்பிகளான பத்மன், சிங்கன், தாரகன் ஆகியோரோட காஞ்சிபுரத்தை தப்பசெல்லாம் இருக்கான் அப்படின்னு மயில்கிட்ட சொல்லிது. மயிலுக்கு ஒரே பயம். உடனே முருகப்பெருமான் நோக்கி தியானம் பண்றது. முருகன் மனசிறங்கி தவம் பண்ணக்கூடிய சூரன் மற்றும் சகோதரர்களை அழைத்து 4வரையும் தன்னுடைய பூதங்கணங்களாக்கி தம் பக்கத்திலேயே வச்சுக்கிறார். காலங்கள் ஓடியது. பிரம்மாவும் மகாவிஷ்ணு முருகனை பார்க்கறதுக்காக வரும்போது அதை பார்த்தார்கள் சூரனும் அவனுடைய தம்பிகளும். இந்த பிரம்மா தானே நமக்கு கிடைக்க வேண்டிய வாகன பதவியை பிடிச்சு மயில்கிட்ட கொடுத்து தட்டி பறிச்சவர், சும்மா விடக்கூடாது அப்படின்னு கருவி கொண்டார்கள். என்ன பண்ணலான்னு பார்க்க பிரம்மா தன்னுடைய அன்ன வாகனத்தையும் விஷ்ணு தன்னுடைய கருட வாகனத்தையும் கோவிலோட வாசலை விட்டுட்டு முருகனை பார்க்கறதுக்காக உள்ள வரும்போது, இதுதான் நல்ல டைம்னு நேரா மயில்கிட்ட போய், மயிலே, உன்னை அந்த அன்னமும் கருடனும் கேவலமா பேசுறது, வேகமாக பறந்து போறதுல அவர்களுக்கு ஈடணையே இல்லைன்னு ஒன்ன ரொம்ப இறக்கமா பேசுகிறார்கள்னு சொல்ல, அவ்வளவுதான் மயிலுக்கு கோவம் வந்தது. அங்க நின்று கொண்டிருந்த அன்னத்தையும் கருடனையும் டபக் டபக்குன்னு முழுங்கிது. வெளியில வந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னுடைய வாகனங்களை காணாத முருகன்கிட்ட முறையிட நடந்ததை உணர்ந்தார் முருகன். அன்னத்தையும் கருடனையும் கீழே கக்குமாறு ஆணையிட்டார். அவ்வாறே மயிலும் பண்ண பிரம்மாவும் விஷ்ணுவும் தத்தமுடைய வாகனங்கள்ல ஏறி கிளம்பினார்கள். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையூறு பண்ணின மயில் மீது கோபமடைந்தார் முருகன். நீ மலையாக மாறுவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்தார் முருகப்பெருமான். முருகனுடைய சாபப்படி மயில் மலையாக மாறி, அதுதான் அரசவனம் தான் இப்ப இருக்கக்கூடிய குன்றக்குடி. ஒரு சரித்திரம் இருக்கு. குன்றக்குடி கோவிலினுடைய ஸ்தல புராணத்தினுடைய விசேஷம் இப்படி சொல்கிறது. மயில் கைலாயத்தை பார்த்தபடி வடக்கே முகமும் தெற்கே தொகையுமாக உள்ள மலை வடிவமா இருக்கு. தவறுக்கு வருந்தி பிரார்த்தனை பண்ண கோள் சொன்ன சூரன் மற்றும் அவனுடைய சகோதரர்கள் மட்டும் முருகன் என்ன சும்மா விட்டுருவாரா? அடாது செய்து அவர்கள் 4வரையும் அசுரர்களாக மாறும்படி சபித்தார். அதன்படியே அவர்கள் அசுரர்களாக பிறந்தார்கள், அட்டகாசம் பண்ணார்கள். மறுபடியும் முருகனே 6 முகங்களோடு எழுந்தருளி சமாரம் பண்ணாருங்கிறதுலாம் நமக்கு தெரியும். பின்னர் குன்றக்குடி வந்து மயிலுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிறார். மகிழ்ந்த மயில் முருகனிடத்துல ஒரு வரம் கேட்டது. என்னன்னா, மலை வடிவிலும் நான் இங்கேயே இருக்க வேண்டும், நீங்களும் 6 முகத்தோடு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டது. தந்தேன் அப்படின்னாரு வரத்த சண்முகநாதர். இதோ இன்னைக்கும் மயில் மலையில மயில் வாகனத்துல காட்சி தந்து கருணை மாறி பொழிகிறார் குன்றக்குடி கந்தபெருமான்.